பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்கள், இதை அறிக்கை செய்து ஜெபிங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. வேதாகமத்தில் யாபேசை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஆசீர்வாதத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்தான். அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. அதனால் அவன் ஆசீர்வாதத்துக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்தான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எந்த காரிய ஆசீர்வாதம் வேணுமோ அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.